வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்திலும் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பலத்தினாலோ எங்கள் பராக்கிரமத்தினாலோ அல்ல, ஆவியானவரே எங்களுக்கு முன்பாயிருந்து இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் சுகபத்திரமாக கொண்டு வாங்க, துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைபட்டு போன தடைகளை நீக்கி கொண்டு வாங்கப்பா. அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நமக்கு ஆராதனை செய்யும்படி வாஞ்சியோடு ஓடி வருகிற இந்த அடியார்கள் இத்தனை பேரையும் கரம் தொட்டு ஆசீர்வதித்து தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிறைத்து பலப்படுத்துவீராக. ஜெபம் கேட்டு அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உன்னத நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடி ஆராதிக்கலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆராதனையில் பாடல் ஆராதனை ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு மனதோடு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறாம நான் போக மாட்டேன். யாக்கோபை போல பிந்தி தனித்திருந்து போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பெருமையா யாரும் நம்ம போக போறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுவோம். கர்த்தரெடுத்து நன்மையை பெறுவதற்கு முன்பதாகவே நன்றி சொல்லிடணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நன்றி சொல்லி ஆயத்தமா காத்திருக்கணும். மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே சொல்லி நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. ஆமென். பாடுறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட
சன்னதி முன் வாருங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வந்திருக்கிறோம். நல்லா பாடி துதிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். சுதந்திரமா ஆராதிக்கிறவருக்கு ஆமென். கர்த்தர் நமக்கு நல்ல ஆராதனை கொடுத்திருக்கிறார். கரங்களை அசைத்து கர்த்தரை ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துதிகன மகிமையெல்லாம் சொல்லும்போது ஐயா உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆமென், மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். ஹல்லேலூயா. பாடுவோமா? இயேசுராஜா ஸ்தோத்திரம். இயேசுராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. திகனம் இமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். துதிகனம் இமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். உடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். என் இயேசுராஜா ஸ்தோத்திரம். என் இயேசுராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே இரக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசுராஜா ஸ்தோத்திரம். என் இயேசுராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே. ஆமென். ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் யாருகிலும்
கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உம்மையாய் கூப்பி குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. பாடுவோம். சுராஜா ஸ்தோத்திரம், சுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே. Thank you Lord. உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே. ஆமென். ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஆமென். கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். என்னேசுராஜா ஸ்தோத்திரம், என்னேசுராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. பாடுவோம். ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. கைகளை உயர்த்தி ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. ஹல்லேலூயா. யா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாமே. எல்லார் கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். Glory, hallelujah, praise the Lord.
ஓ ஆவிலே கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவரும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்வேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே எல்லாம் ஆகும். ஆமென். ஆமென். இபா பாபா இபலதன பூஷியந்தர பலரிபா. ஹல்லேலூயா. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். சொல்லுவோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கின்றோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாதத்தில் அமர்ந்திருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாதத்தில் அமர்ந்திருப்பதே ஒரு பெரிய blessing. ஆமென். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே பாவம் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என்ன பாவம் திருப்பாதமே. ஹல்லேலூயா. பாடுவோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே நப்பாவும் திருப்பாதமே. Glory. Praise the Lord. அதிகாலை ஆனந்தமே நப்பாவும் திருப்பாதமே. ஆமென். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய ஹல்லேலூயா. Praise the Lord. இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. சொல்லுவோம். நிம்மதி பிறந்ததையா. ஹல்லேலூயா. நிரந்தரமானதையா. கோடி 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 நன்றி டடி. 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 ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி நன்றி பலி. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. ஆமென். அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி இரவெல்லாம்
மகிழ்ந்திடுவே. கோடி 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 நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி. நன்றி பலி நன்றி பலி. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதலே. ஆமென். அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதலே. அதிகாலை ஆனந்தமே, ஆமென். என் அப்பாவும் திருப்பாதலே. ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. Glory. Amen. Oh, hallelujah. Glory, glory, glory. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே, உம்மில் உறவாடி மகிழ்கிறேன். Praise the Lord. Hallelujah. Glory, glory. Amen. Praise the Lord. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. ஆமென். மறவாத நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டேடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டேடி. ஹல்லேலூயா. ஆமென். கோடி கோடி நன்றி. பாடுவோம். Praise the Lord. கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி டேடி, கோடி கோடி நன்றி. எல்லாரும் பாடுவோமா? Praise the Lord. கோடி கோடி நன்றி டேடி. ஆமென். கோடி கோடி நன்றி டேடி. நன்றி பலி நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. ஆமென். அதிகாலை ஆனந்தமே, Praise the Lord. திருப்பாதமே. Hallelujah. Glory. அதிகாலை ஆனந்தமே, திருப்பாதமே. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. Glory, 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 glory. Amen. Praise the Lord. சோதரம் பண்ணுவோமா? எல்லாரும் சோதரம் பண்ணுவோங்க. ஓ ரபா பாபா பாபா. எல்லா ஆவில நிறைந்த கர்த்தரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஓ உம்முடைய கிருபை 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 பெரியது. ஓ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை.
ஆமே. நிரப்புங்க 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 நிரப்புங்க. ரிபலதன பௌஷி அந்தரபல ரிபபபப. கோடி கோடி நன்றி டாடி, 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 கோடி கோடி நன்றி டாடி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். அன்பும் இரக்கும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படி பாத்தில் நாங்கள் வந்து அமர்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி பாவனுடைய பாத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் இந்த வேளையிலே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய ஆவி ஆத்தும சரத்தில் நாங்கள் புது பலன் அடைந்தவர்களாக ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு பிளஸட் மந்த், ஆசீர்வாதமான ஒரு மாதம். இவ்வளோ காலங்கள் எதிர்பார்த்திருந்த நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதம். சுவாசிக்கிறீங்களா? தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பொழுதும் ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் அம்மா கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. ரோமர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கரமுயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக்கணும். எல்லாரும் நாம் சொல்ல வேணும் ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனப்படினால இது நல்ல ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக இருக்கிறதுனால எல்லாரும் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருப்போம். ஸ்தோத்திரம். ஆமீன். ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ண முடியுமா? சங்கீதம் பாடணுமா? எவ்வளோ நல்லா பாடணும்ல. இப்போ எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாமே. ஆமீன். அல்லேலூயா. நம்முடைய கரத்தை உயர்த்தி எல்லாம் நல்ல கரங்களை உயர்த்துவோம் பார்ப்போம். பாதி கரம் உயரலை, இன்னும் கூட எல்லாருடைய கரங்களும் உயரட்டும். ஆமீன். அல்லேலூயா
அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் நமக்கு 6 நாட்களை கொடுத்திருக்கிறார். 7வது நாளாகிய ஒரு நாள் யாருக்கு உரியது? கர்த்தருக்கே உரியது. அது ஸ்தோத்திரம். அந்த நாளை நம்ம என்ன பண்ணக்கூடாதாம்? நம்முடைய சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதாம். நம்முடைய சொந்த வேலையெல்லாம் கூட என்ன பண்ணக்கூடாதாம்? செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்ய வேண்டுமாம்? அதை மனமகிழ்ச்சி நாளென்று நீ எண்ணுவாயானால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நாள். கர்த்தரை நம்ம ஆராதிக்கும்படி, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளை நாம் செலவு பண்ணும்படி, கர்த்தரை துதிக்கும்படி, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி தான் இந்த நாளை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களையும் என்னையும் எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருடைய துதியை என்ன பண்ணணும்? சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நல்ல சூழ்நிலையில் அவர் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. எல்லா நேரங்களிலும், நெருக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் தான் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அது அவருடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே மாறிடுச்சு. எத்தனை துன்பம் வந்தாலும் அவருக்கு அந்த துதியினால் அந்த துன்பம் எல்லாம் எப்படி தெரிந்து விட்டது? சும்மா சின்ன காரியமா, அற்பமான காரியமாய் தெரிந்து விட்டு. எத்தனையோ நெருக்கம். ஒருவேளை தாவீதினுடைய சூழ்நிலையில் நாம் இருப்போம்னு சொன்னால், ஏசு போதுமேன்னு பாட்டு பாடிட்டு என்ன பண்ணிடுவோம்? போயிட்டு இருப்போம். அப்படி தானே? அப்படின்னா என்ன? ஏசு போதும்னா, ஏசு போதுமே ஏசு போதுமேன்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? என்ன பாட்டு? பழைய பாட்டு மறந்துச்சுல, எனக்காய் ஜீவன் விட்டவரே அப்படின்னு ஒரு பாடல் பாடுவோம்ல, அப்படி உள்ள பழைய பாடல். அதில் ஒரு வார்த்தை வரும், ஏசு போதுமே ஏசு போதுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்காக ஜீவன் கொடுத்தீங்களா ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும்னு அர்த்தம். ஆனால் நாட்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்க? இயேசுவே போதும்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நாம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை அடிப்படையாய் வைத்து வேத வார்த்தையை, வசனத்தை நம்ம தியானிக்கலாம். தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தர்மையான நல்ல நாளில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இரட்சகராம் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசித்தோம், அதை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் நேற்றைய தினத்திலே முதலாம் நாளிலே நாம் தியானித்ததான அந்த வாக்குத்தத்த வசனம் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் இல்லை? ஸ்தோத்திரம். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு சத்தமாய் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல. ஸ்தோத்திரம். தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் 3 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. மத்தேயில இருக்கிறது, மார்க்கில் இருக்கிறது, லூக்காவிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொரு அந்த சம்பவத்தினுடைய வார்த்தைகளிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அர்த்தம் எல்லாம் ஒன்றுதான். ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தாலும் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லிதான். ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி லூக்காவில சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். அப்படி தானே? ஆமேன். ஸ்தோத்திரம். நம் தேவனாலே கூடாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். மனுஷர்களால் கூடாதது தான், ஒருவேளை நம்மால் கூடாதது தான், ஒருவேளை மற்ற மனிதர்களால் செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் கூட கூடாமற் போய்விடும். அநேக காரியங்கள் நமக்கு கைகூடி வரும் என்று சொல்ல நினைத்து கொண்டிருப்போம். அந்த காரியங்கள் எல்லாம் கூட கைகூடாமல் போய்விடும். அநேக காரியங்களில் ஒருவேளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம், ஒருவேளை இந்த காரியம் என்ன பண்ண போகுது, நமக்கு நடக்க போகுது என்று சொல்லி நினைத்திருப்போம். அந்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நடக்காமல் போயிருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலும் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் சொல்லுவோமே, தேவனாலே எல்லாம் கூட. நம்ம வாயில் அறிக்கை பண்ணணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளை அறிக்கை பண்ணுகிற பொழுது தான் அந்த வார்த்தையானது என்ன பண்ண தெரியுமா, நம்மளுக்கு கிரியை செய்து அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா.
நம் தேவனால எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய தினத்திலே சில வார்த்தைகள் வசனங்கள் நம்ம தியானித்தோம். ஆனால் இந்த நாளில் கூட பார்த்தோம் பாருங்க. அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆமேன். ஸ்தோத்திரம். நம் தேவனால எல்லாம் கூடும் தான். ஆனால் யாருக்கு அது கூடுமாம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா? ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அது என்ன பண்ணும்? கூடும். கர்த்தரால செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நான் அவர் மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ ஒன்றும் இல்லை என்கிறதை நாம் இருந்திருக்கிறோம். எரேமியாவும் அதே சொல்கிறார், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லை என்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் இல்லை? யோபு சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் என்ன பண்ணாது, தடைபடாது என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அறிந்து வைத்திருக்க வேண்டும். அநேக காரியங்கள் தடைபடுகிற பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். சில காரியங்களில் தோல்விகள் வருகிற பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எதை ஒன்றை செய்யும்படியாய் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது என்கிறதை நாம் என்ன பண்ண வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம், ஆமீன், எல்லாமே அவரால் செய்ய முடியும். பிரைஸ் காட். ஆமீன். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை வாசித்தாங்கல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். தேவனாலே செய்ய முடியும். ஆனால் அதை நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டுமா, விசுவாசிக்கிற பொழுதுதான் அது கூடும். ஆமீன். ஸ்தோத்திரம். விசுவாசியாது இருந்தால் என்ன பண்ண முடியாதான், கிடைக்காது. நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன்னு சொல்றார். யாரு? தாவீது சொல்லுகிறார், நான் விசுவாசியாது இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், கெட்டு போயிருப்பேன், எனக்கு கிடைச்சிருக்காது. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் எது உண்டாம், எல்லாம் கூடுமாம். ஆமேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் சொல்றான், எல்லாம் ஆண்டவரால முடியும். ஆனால் விசுவாசிக்கிற யார் ஒருவர் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுமாம், எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். அப்படிதானே? அவர் நன்மை செய்கிறவரா என்ன பண்ணாராம், சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அவருடைய வாழ்நாட்களிலெல்லாம் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இந்த பூமியில வந்த பொழுது அநேக மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார். குஷ்டர்களை சுகமாக்கினார். குருடர்கள் பார்வையடையும்படி செய்தார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் செய்த சகல நன்மைகளை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லை? ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்கள். ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் அதாவது நம்ம யோசனைக்கே இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் இன்னும் கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி கடலை எப்படி ரெண்டாக பிளக்க முடியும், எப்படி பிரிக்க முடியுமா, அதெல்லாம் யோசிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்த்துருக்குறோம். யோர்தான் போனது, இந்த செங்கடல் பிரிந்தது, மன்னா கொடுக்கப்பட்டது, காடை கொடுக்கப்பட்டது, ஜனங்கள் புசித்து திருப்தியாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 40 வருஷமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்ததான வழிகளெல்லாம் அவர்களுடைய பாதரட்சி என்ன பண்ணலையாம், தேய்ந்து போகவில்லை. எங்கே வனாந்தரத்தில் போய் பேட்டா கடையெல்லாம் இருக்காது இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் அவங்க போட்டு இந்த செருப்பை என்ன பண்ணியிருந்தாங்க, புதுசாக வச்சுருந்தாங்க. அப்படி தானே? புது செருப்பாக என்ன பண்ணலை, வாங்கலாம். ஆன்லைனும் இல்லை ஆர்டர் பண்ணுறதுக்கு. அதனால எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, எல்லாம் அந்த செருப்புகள் எல்லாம் புது செருப்பு எல்லாம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சாம், பழமையாய் போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். எல்லாம் புதுசாகவே இருந்துச்சு. 40 வருஷமே அவங்க வனாந்தரத்தில் அலைந்துட்டு இருந்தார்கள். எல்லாம் அவராலே கூடும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். புதிய ஏற்பாட்டு காலம் அநேக அடையாளங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தது நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் அந்த அற்புதங்களை செய்யும் பொழுதும், அவர்களுக்குள் விடுதலை கொடுக்கிற பொழுதும், அவர்களுக்குள் சுகம் உண்டாக்குகிற பொழுதும், அவர்களுக்குள் விசுவாசம் உண்டா என்கிறதை ஆராய்ந்து பார்த்து தான் அதை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள், நேரம் இல்லை, திருவந்தாரன்னு இருக்கிறதுனால நான் வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 100க்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரன் எப்படி ஆயிட்டான், சுகவீனம் ஆயிட்டான், மரண படுக்கையில் இருக்கான். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே
நான் பெரிய அதிகாரம் உடையவன். ஒருவனை வா என்றால் வருவான், ஒருத்தனை போ என்றால் போகிறான். எனக்கு சேவகர் அநேகர் உண்டு. ஆனாலும் என் வீட்டிற்கு நீர் வர நான் என்ன இல்லை, பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் என்ன பண்ணி விடுவான், சொஸ்தமாவான் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனுடைய பகுதி அந்த அதிகாரத்தை குறித்துக்கோங்க, வீட்டில் போய் படித்து பாருங்கள். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆச்சரியப்பட்டாராம். நீங்க வந்து தொட்டு தான் சுகமாகணும்னு எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் நாங்கள் என்ன பண்ணிடுவான், சொஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னா போதுமாம், என்ன உண்டாயிடும், சுகம் உண்டாகும். சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஆமென். பல நாள் பலவீனம், பல நாள் கஷ்டங்கள் இருக்குதுல்ல, ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மேல பழைய பாட்டு ஞாபகத்துக்கு வரல. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பார்த்தார். இந்த விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லை. அந்த விசுவாசம் அவர் என்ன பண்ணி விட்டது தெரியுமா, அசைத்து விட்டது. ஸ்தோத்திரம். உடனே ஒரு வார்த்தை தான், அங்கிருந்த வேலைக்காரன் அந்த நேரம் தானே அந்த சனமே அவன் விடுதலை ஆனான், சுகமானான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாய் பார்க்கிற பொழுது அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது இதே சம்பவம் மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. திமிர்வாதக்காரனாய் இருந்ததான ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. ஒரு வீட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, இல்லை சொல்லாமே அல்லேலூயா. போதகம் பண்ணி கொண்டிருந்தார் ஆண்டவராக. இதெல்லாம் ஒரு புது சம்பவம், எல்லாம் நம்ம கேள்விப்பட்ட, நம்ம வாசித்த, எல்லாம் நடைபெற்ற சம்பவங்கள். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளார ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவரிடத்துல போனால் கொண்டு போன திமிர்வாதக்காரன் என்று சொல்லப்படுகிற படுக்கையிலே கிடக்கிற, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனால் எழுந்து போக முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தானே அந்த மனிதனை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தாங்க. ஆனால் எப்படி கொண்டு வந்தாங்க, வீட்டின் வாசல் வழியாக அவர் என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியலை. ஏனென்றால் ஜனங்கள் மிகுதியாக இருந்தபடினாலே கூட்டத்தின் நடுவில் அவரை கொண்டு போக முடியாதபடியால் அந்த வீட்டினுடைய மேல் கூரையை பிரித்து 4 பேரும் அவர் என்ன பண்ணாங்களாம், கட்டிலில் கட்டி அவரை கீழே இறக்கினார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, அந்த 2ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். யாருடைய விசுவாசத்தை பார்த்து, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்கல, தூக்கி கொண்டு வந்தார்கள் இந்த 4 பேருடைய விசுவாசம். ஆண்டவராக இயேசுவினிடத்திலே போனால் இவருக்கு என்ன உண்டாகும், இவனுக்கு சுகம் கிடைக்கும், இவனுடைய திமிர்வாதம் மாறி இவன் சுகம் பெறுவான் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தபடியினால கூரையை பிரித்து, மேற்கூரையை பிரித்து உள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்தோத்திரம். அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து யாருக்கு சுகம் கிடைத்ததாம், திமிர்வாதக்காரனுக்கு சுகம் உண்டானது. அல்லேலூயா, ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால எங்க விசுவாசம் இருக்கும் அங்க என்ன இருக்கும், விடுதலை உண்டு, அங்க சுகம் இருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன பண்ண முடியாதாம், பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாதாம், தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதா. எங்கெல்லாம் விசுவாசம் பாருங்க, அதே அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, குருடர்கள் 2 குருடர்கள் போறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி பின்னாடியே போய்கொண்டிருந்தாங்க. அந்த பார்வை இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு உங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் கேட்கிறார். அதை வாசிங்கள் பார்ப்போம். பாருங்க, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? கண்ணை படைத்தவர், காதை படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்கி நம்முடைய தேவனுக்கு அந்த குருடர்களுக்கு பார்வை கொடுக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. எல்லாரிடத்துல விசுவாசம் உண்டோ என்று தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம்.
ஏனென்றால் நாட்கள் கடைசி காலங்கள். இந்த காலங்களில் ஆண்டவருடைய வருகை இருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? இந்த பூமியில் மனுஷகுமாரன் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். விசுவாசமானது எல்லாத்திலும் தணிந்து போகக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கிறபடினாலே ஒருவரும் நம்முடைய விசுவாசத்தில் என்ன பண்ணிடக்கூடாது, குறைந்து போய்விடக்கூடாது. விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். எல்லாவற்றிலும் ஆண்டவர் கேட்கிறார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ சொல்கிறான் பாருங்க, 12 வருஷம் கஷ்டப்பட்டான். பயங்கர வியாதி. அந்த வியாதியிலிருந்து அவளால் விடுதலை பெற முடியல. வசனத்தில் பார்க்குறோம், வைத்தியர்களால் செய்ய முடியல. தன் பணம் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், செலவு பண்ணிவிட்டு ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவர் பார்க்குறாங்க, ஐயோ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன பண்ணிடுவேன், சுகம் பெறுவேன். ஏன் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும்? பெரிய ஜனக்கூட்டம், நெருக்கத்தின் நடுவில் இப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஸ்தோத்திரம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி அவர்கள் போகக்கூடாது. ஆனால் இந்த பெண் என்ன செய்கிறான், நான் எப்படியா அவர் என்னை தொடணும்னு நான் விரும்பலை. எப்படி அவன் சொன்னால இஸ்ரவேலருக்குள்ள ஒரு 100க்கு அதிபதி சொல்கிறார், ஒரு வார்த்தை நீங்கள் எங்கேருந்து சொன்னால் போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி. அதுபோல் இந்த பெண் நினைக்கிறாள், 12 வருடமாக நான் பெரும்பாடுபடுறேன், பெரும் வியாதினால் கஷ்டப்படுறேன், வைத்தியர்களால் சுகமளிக்க முடியவில்லை. இதற்காக யார் யார் என்னென்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களோ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மேக்ஸிமம் எடுத்துட்டேன். என்கிட்ட என்ன இல்லை, கையில் பணம் இல்லை, செலவழிக்க ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் என்னை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று அவள் விரும்பவில்லை. அவள் சொல்லுகிறாள், ஆண்டவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தையாக நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி கூட்டத்தின் நடுவில் புகுந்து போய் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அங்கியினுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை மட்டும் தொட்டான். ஆண்டவர் இடத்துல இருந்து என்ன வந்ததாம், வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் திரும்பி பார்த்து, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது? சீஷரெல்லாம் என்ன கேட்டாங்க, என்ன ஆண்டவரே இது ஒரு கேள்வியா, இவ்வளோ பெரிய கூட்டம், திரளான கூட்டத்தின் நடுவில் நிற்கிறதான நம்ம யார் தொட்டா, என்னை யார் தொட்டானா எனக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க சீஷர்கள். அப்போ சொன்ன, இல்லை, என்னிலிருந்து என்ன பண்ணுது, ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, என்னை தொட்டது யார்? அப்பொழுது இந்த பெண் என்ன பண்ணா, பயந்து போய், ஐயோ ஏதோ ஒன்று ஆகிவிடுமோ என்று பயந்து போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த, நான் தான் தொட்டேன் ஆண்டவரை. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, உன் விசுவாசம் பெரிது, நீ சமாதானத்தோடு போ, நீ சுகமானாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல்ல அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் அது கிரியை செய்கிற விசுவாசமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, பெருக செய்யுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய விசுவாசத்திலே பெருகுவீர்களாக என்று சொல்லி. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன், அதிலே சொல்லப்படுகிறது, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், வேறு ஊன்ற வேண்டுமாம் விசுவாசத்திலே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம். ரோமர் எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன, அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன பண்ணுவ, தகப்பனாவாய், வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இது நமக்கு தெரியும். ஆனால் ஒன்றுமில்லாதிருந்தோம். அவருடைய அந்த 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் என்ன பண்ணார், அவன் தான் விசுவாசித்தவருமாய் இருந்ததை என்று சொல்லி, அவன் விசுவாசித்து இருந்தபடினால தான் இன்னமும் அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் இருக்கிறார். இன்னும் ஏன் அவரை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றால், அவர் விசுவாசித்தவருமாய் இருந்தவர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அந்த தன்னுடைய 2 பேரும் வயது சென்றவர்கள், முதிர் வயதானவர்கள். அந்த நேரத்தில் கூட அவர் சொல்லுகிறார், நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்த சூழ்நிலை, அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் ஆவா என்கிற அந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. ஸ்தோத்திரம். அது நடக்கவே நடக்காது. ஆனால் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம் செய்யக்கூடிய, ஒருவேளை ஒரு குழந்தை பிறக்கும் என்று நம்பக்கூடிய எந்த சூழ்நிலையும் இல்லாத வேளையிலும் இந்த ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? 18ஆம் வசனத்தின் பகுதியில், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தானாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது?
பலவீனமாக இருக்குதா, பலனுள்ளதாக இருக்கிறதா? ஸ்தோத்திரம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க, அங்கே ஒன்றும் இல்லாதிருந்தோம். அவர் என்ன தெரியுமா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றுகிற தேவன். அவர் அதை தான் சொல்கிறார். ஸ்தோத்திரம். இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறதா மாற்ற என் தேவனால் முடியும். அதே ஆபிரகாம் சொல்லி, அந்த கல்லுகளினாலே எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பிள்ளையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசித்தாராம். எவ்வளோ பெரிய விசுவாசம் இல்லை? சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, இதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவர்களினால குழந்தை உண்டாகும் என்கிற சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் என் தேவன் சொன்னார், அந்த வார்த்தை என்ன சொன்னார், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். இந்த வார்த்தை அப்படியே அவர் விசுவாசித்தார். அதனால அவர் சொல்ல, இந்த கல்லுகளினால கூட அவர் என்ன பண்ணிடுவார், எனக்கு பிள்ளையை உண்டு பண்ணி கொடுத்துருவாரு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசம் இல்ல? ஸ்தோத்திரம். அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அடுத்ததா 20வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாருங்க, நம்பிக்கையோடு விசுவாசிக்கிறாரு. அடுத்தது, அவருடைய விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. மூன்றாவதாய், அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசம் என்ன பண்ணல. இது எப்படி நடக்கும், நடக்குமா, நடக்காதா, சந்தேகப்படவே இல்லை. சொன்னார் செய்வார். சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அவர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, மனமாறுமடியான மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனம் கேட்குறதுல எவ்வளோ அழகாக இருக்குல்ல? சொன்ன ஆண்டவர் அதை செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன பண்ணுகிறது இல்லையாம், நம்மை கைவிடுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். வசனத்தரம் நல்லா வாசிக்கணும், சொல்லணும். எதை ஒன்று ஆண்டவர் சொன்னாரோ அதை சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்களாம், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, அது என்ன பண்ணல, அவிசுவாசமா என்ன பண்ணலையாம், சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த 4 வசனத்தில் எவ்வளோ பெரிய வசனங்கள், வார்த்தைகள், சத்தியங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குழந்தை பிறக்கல, ஆனால் என்ன பண்ணுறாரு தெரியுமா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்ன பண்ணுவாராம். 24வது வசனம், 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம காரியங்கள் ஜெயமாகலை. இன்னும் என்ன, நான் நினைத்து கொண்டேன், இந்த காரியங்கள் நடைபெறவில்லை. ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கீங்களா, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி? முழு நிச்சயமாய் நம்பி மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் ஆண்டவர் சொன்னாங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி. பாருங்க, அந்த அடுத்த வசனத்தில் இதெல்லாம் அவர் செஞ்சார். நான் எப்படி இருந்தார் பாருங்க. முதல்ல நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அடுத்தது, அவருடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாதிருந்தார். அடுத்ததாக, அவர் விசுவாசத்தில் வல்லவராய் மாறினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியால அது அவனுக்கு என்னவாய் மாறினதாம், நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த 24ஆம் வசனம் பாருங்க, 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசித்தா நமக்கு அது எப்படி மாறிடும், நீதியாய் மாறிவிடும். ஸ்தோத்திரம். பலன் கொடுக்கிறதாய் மாறிவிடும். எல்லாம் செய்யக்கூடியதாய் மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் 2 சம்பவம். பழைய ஏற்பாட்டில் இப்போ ஆபிரகாமை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்குள்ள என்ன வேணும், கொஞ்சமாவது வேணும். பழைய ஏற்பாட்டு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான், கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணலாம், மலையை பார்த்து பெயர்ந்து எங்கே போ, சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணிடுமா, போய்விடும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் எவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கணுமா. கடுகு நம்ம சமைக்கிற பொருளில் கசகசாவை விட கொஞ்சம் பெருசு, என்னது கொஞ்சம் தான் சின்னது இல்லை. கடுகு அவ்வளோ சின்ன அளவு உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, ஒரு அளவு. அதில் அது கடுகு விதை, அதுக்கு ஒரு பெரிய பெரிய சத்தியம், அதுக்கு பெரிய பிரசங்கங்கள்லாம் இருக்குது. அது இப்போ சொல்ல வரல. ஒரு அளவை குறிக்கிறது, ஒரு சிறிய அளவான ஒரு பொருள். உங்களுக்கு சின்ன அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த விசுவாசத்தினால உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். அப்போ இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போயிடும் ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொண்டிருந்ததான ஒரு அசுத்த ஆவி, அலைக்கழித்து கொண்டிருந்ததான அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதனை சீஷர்களிடத்துல கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களால் அதை துரத்தக்கூடாமல் போயிட்டு. அப்போ அந்த மனுஷன் சொல்கிறார், உங்கள் சீஷர்களால் துரத்த முடியலை, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவனை கொண்டு வாங்க. ஆனால் ஆண்டவர் அப்போ என்ன சொன்னார்? சீஷர்களை பார்த்து, தன்னோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? விசுவாசம் இல்லாத சந்ததியை, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன். பேர் வச்சுருக்கோம்ல, நல்ல விசுவாசிகள். இன்னும் நமக்குள்ள விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பண்ண மாட்டார்? பொறுமையாக இருந்து கொண்டே இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. சீஷர்களை பார்த்து கேட்குறார், எது வரைக்கும் நான் உங்களோட இடத்துல இருப்பேன், எது வரைக்கும் பொறுமையாக இருப்பேன், அவனை கொண்டு வாங்க. சுகமாக்குனார். அசுத்தாவி அவனை விட்டு போய்விட்டது. அப்புறம் தனியாக கேட்குறாங்க, ஏசப்பா இது ஏன் எங்களுக்கு மட்டும் கூடலை, நீங்கள் வந்தோன்னே போன்னு சொன்னு அது போயிடுச்சு, ஏன் எங்களால் துரத்தக்கூடாமல் போயிடுச்சு? வசனத்தில் சொல்லப்படுகிறது, அது உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான். அந்த வசனத்தை வாசிங்கம்மா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ எதனால செய்ய முடியலை? அவிசுவாசம். விசுவாசத்திற்கு எதிரான காரியம் விசுவாசம் இல்லாத காரியத்துக்கு தான் பேர் என்னது? அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தினால தான் துரத்தக்கூடாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் கடுகு விதையில விசுவாசம் இருந்தாலே போதும். நீங்கள் பிசாசை விரட்டுறதில்ல, மலையவே போன்னு சொன்னால் அது என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனால் உனக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு கடுகு விதை அளவு மாத்திரம் ஆண்டவர் சொன்னார், நான் செய்கிற கிரியைகளையும் செய்வாங்க, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 குறித்துக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். அல்லேலூயா. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அவங்க என்ன பண்ணுவாங்க? சர்ப்பங்களை மிதிப்பார்கள், தேள்களை எடுப்பார்கள். ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் என்ன ஆவாங்க? சொஸ்தமாவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனால் எது இருக்க வேண்டுமாம்? விசுவாசமான அந்த காரியம், அடிப்படையான காரியம் நமக்குள்ள இருக்க. விசுவாசிக்கிறவர்களால் மாத்திரம்தான் இது நடக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நம்ம விசுவாசத்தில் பெருகுவோம், விசுவாசத்தில் வளருவோம். இந்த விசுவாசம் நமக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் தனியிலே தானே எப்படி இருக்குதாம்? செத்ததாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. கிரியை செய்யணும். விசுவாசம் இருக்குது, எனக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, வார்த்தையில் சொல்லிட்டா போதுமா? அது கிரியையில் இருக்கணும். நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன், எப்படி தெரியும்? நான் என்ன பண்ணணும்? வாயில் சொன்னால் போதுமா? அன்பாக இருக்கிறேன்னு சொன்னால் போதுமா? என்ன செய்ய வேண்டும்? கிரியையிலே கொண்டு வரணும். கிரியையில் கொண்டு வரணும், செயலில் காமிக்கணும். ஏதாயினும் ஒன்றை நம்ம செய்யும் பொழுது தான் அவங்க என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. சொல்லுவோம்ல, ஒரு சின்ன பேனா கொடுத்துட்டா கூட என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு என் மேலே ரொம்ப அன்பு தெரியுமா, எப்படி தெரியுமா, என் பத்திரப்படுத்தி வச்சு எனக்காக இந்த பொருளை கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். அண்ணல் காந்தியடிகளை பற்றி தெரியும்ல? யாருங்க இவர்? திடீர்னு யாரையோ பற்றி சொல்லுங்க. என் பைபிளில் எந்த அதிகாரத்தில் இருக்கிறாரு? இந்த அதிகாரத்துலலாம் இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? பல ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போய்விட்டார். ஆனால் இந்த தேசத்துக்கு என்ன பண்ணாங்க? சுதந்திரம் வாங்கி தந்த, யாராயிரம் ஒருத்தர் சொல்வீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் சொல்ல, சுதந்திரம் வாங்கி தந்தவர்களை காந்தியடிகள் முக்கியமானவர்களை. அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பென்சில் கொடுத்தா, அது பழைய கதை எல்லாத்துக்கும் கேட்ட சம்பவம் தான். ஒரு சின்ன பென்சில் கொடுத்த பென்சிலில் அவர் எழுதிட்டு இருந்திருப்பார். அந்த பென்சில் ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. சின்னதானோன்னு என்ன பண்ணிடுவான்? தூக்கி போட்டுருவோம்ல. ஆனால் அவர் என்ன பண்ணார்? தூக்கி போடலை. அவர் ஒரு நாள் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கார். ரொம்ப சோகமாக இருந்தாராம். எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏன்னு சொல்லி கேட்டாங்க, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறீங்கன்னு. அப்போது என்னமோ தேடிட்டே இருக்கிறீங்களா, என்ன தேடுறீங்க? எனக்கு அவங்க அன்பாக கொடுத்த அந்த சின்ன பிள்ளை எனக்கு கொடுத்த ஒரு சின்ன பென்சில் என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. அட, இந்த பென்சிலை விட்டால் எத்தனை பென்சில் பாக்ஸாக கொண்டு வந்து அடிக்கிறலாமே. அதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை. அந்த பென்சில் என்ன இருக்குது? அந்த பிள்ளையினுடைய அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். விசுவாசம் இருக்குது, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். ஆமீன். ஸ்தோத்திரம். நல்லது தான், சந்தோஷம். தாவி சொல்ல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சொல்கிறார்.
விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பேச்சில் மாத்திரமல்ல, பலத்தில் இருக்க வேண்டும், கிரியில் இருக்க வேண்டும், செயலில் இருக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் என்கிறதான காரியத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவரால் கிரியை செய்யவே முடியாது. வாக்குத்தத்த வார்த்தையை பிடிச்சிக்குவோம். தேவனாலே எல்லாம் கூட, மனுஷனால கூடாதுப்பா, தேவனாலே எல்லாம் கூட. உண்மை உண்மை உண்மை. ஆனால் அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் கூடும். ஸ்தோத்திரம். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பிறந்த ஊராகிய கப்பர்நகூமுக்கு போறார். வளர்ந்த ஊராகிய கப்பர்நகூமுக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அங்கே என்ன பண்ண முடியல, அங்கே சில நோயாளிகளுக்கு மட்டும் தொட்டு சுகப்படுத்தினார். மற்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவராக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாலே திரளான கூட்டம் ஓடினாங்க. அவர் சுற்றிலும் ஜனக்கூட்டம் இருந்தது. அவரால் போக முடியாது. அவங்கள்ட்ட தப்பிச்சு எப்படா போவோங்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கூட வந்தது. ஆனால் இந்த கப்பர்நகூம் என்று சொல்லப்படுகிற இடத்துல ஜனங்கள் அங்கே இருந்ததான அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய சொந்த குடும்பத்தார், இவன் தச்சன் அல்லவா, என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, யோசே சீமோன் என்கிற இவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்களே, இவனுக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்தது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி மறுபடியும் அதை சொல்லிக்கொண்டே இருந்தார்களே தவிர அங்கே ஆண்டவரால் தன் சொந்த ஊரில் என்ன செய்ய முடியல, கிரியை செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்கம்மா, முடித்திடலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கப்பர்நகூம்ல போய் என்ன பண்ணாங்களாம், சில நோயாளிகளுக்கு தான் என்ன பண்ணாரு, சுகமாக்குனாரு. எங்கெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? அவர் போய் கொண்டு, இந்த ஊரில் இல்லை, வெளி இடங்களில் பல இடங்களில் அவர் சுற்றி திருந்த பொழுது, அவர் போகும் பொழுது எப்படி இந்த அம்மா சொன்னாங்களா, வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில தொடுவேன்னு, அவருடைய வஸ்திரம் பட்டா சுகமாயிடும். அவர் இப்படி போகிற வழியில் அவரை கொண்டு வந்து வச்சா, அவர் யாரையாயின்னு தொட்டா சுகமாயிடுன்னு சொல்லி வியாதியெல்லாம் படுக்கையிலும் கூட்டி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார்கள். ஆனால் இந்த இடத்துல அவர் சொந்த ஊரில் அவருக்கு என்ன இல்லை, கனம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு தீர்க்கதரிசிக்கு எங்கே இருக்காதான், சொந்த ஊரில் கனம் இருக்காதான். ஸ்தோத்திரம். அவருக்கு கனம் இல்லை, அவருக்கு மரியாதை இல்லை, மதிப்பும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் விசுவாசமும் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தது. ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம், அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். அப்புறம் வேறு ஒரு அற்புதமும் அங்கே செய்யக்கூடல. ஏன் தெரியுமா? அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தினால, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். அங்கே முதல்ல பார்த்தோம்ல, விசுவாசத்தை குறித்து என்ன பண்ணாரு, ஆச்சரியப்பட்டார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கவில்லை என்று ஆச்சரியப்பட்டார். இந்த இடத்துல தன் சொந்த ஊரில் தன்னுடைய ஜனங்கள் இப்படி அவிசுவாசிகளாக இருக்கிறாங்களே, அவிசுவாசமாக இருக்கிறாங்களேன்னு அவரால் கிரியை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க நாம் எல்லாருக்குள்ளும் இருக்கிற அவிசுவாசம் நீங்கட்டும். ஸ்தோத்திரம். சீஷர்கள் ஆண்டவத்தில் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறாங்க. அன்னபடியினால நம்முடைய அவிசுவாசம் எல்லாம் நீங்கட்டும். எந்தெந்த காரியத்தில் அவிசுவாசம் நடைபெறவில்லை, நடக்கும். விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். எம் தேவனாலே எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த நாளில் கடந்து போக போகிறோம். இந்த விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது, அசைக்கவும் கூடாது. இந்த விசுவாசமாகிய கப்பலை ஒருவரும் சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனபடியினால விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் பிரியமாக இருக்க முடியாது. அவிசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரால் கிரியை செய்யவும் முடியாது. தேவனாலே எல்லாம் கூடும். ஆனால் நமக்குள் அவிசுவாசமாகிய அந்த காரியம் இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? விசுவாசிக்கிறவனுக்கு என்னும் கூட, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. இன்னும் விசுவாசத்திலே நாம் பலனடையும்படி தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாடலை பாடுவோம். பாடலை பாடும் பொழுது ஆமேன் காணிக்கு செலுத்தி நீங்க கர்த்தரை மையப்படுத்துங்க. கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. க்ளோரி. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவன்
ஒன்றுமில்லை. சொல்லுவோம், நம் தேவனால் கூடாதது, ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. பாடுவோம், சுத்தமாகு என்று சொன்னாரே, ஹல்லேலூயா, குஷ்டரோகி சுஸ்தமானானே. பாடுவோம், கூடாதது ஒன்றுமில்லையே, ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றுமில்லையே. சொல்லுவோம், கூடாதது ஒன்றுமில்லை. Praise the Lord, hallelujah. கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, hallelujah, கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். நம் தேவனால் கூடாதது. சுவாசத்தில் பலப்படுவோம், கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு முறை கூட, நம் தேவனால் கூடாதது, Praise the Lord, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். பாடி துதிக்க ஆராதிக்க இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலனடைய கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் பலனடையும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ விசுவாசல் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த மாதம் முழுவதும் விசுவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எங்கள் எல்லாரோடும் வார்த்தைகளை கொண்டு தேவனாய் கர்த்தர் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். பொழுதும் எங்களை தாழ்த்துகிறோம். உழைத்து நேசித்து உங்கள் பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள் அனைத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வைத்து பலுகி பெருக பண்ணுவீராக, விருத்தியடைய செய்வீராக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையின் ஆராதனைக்காய் ஜெபிக்கிறோம். பந்தியில் நாங்கள் பங்கெடுத்து ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டு போகும்படி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே நாம் ஜெபத்தோடு உட்காருவோமா? விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை பாடுவோம், மாற்ற நிலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறதற்கு ஆயத்தமா வந்திருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பந்தியில் நாம் பங்கெடுத்து புது பலன் அடைந்து புதிய ஆசீர்வாதங்களோடு புறப்பட்டு போகும்படி நம்ம ஒப்புக் கொடுப்போம். வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு மருண கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு
கர்த்தரேசு மருணகா கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. இளையேற பெற்றோனாயுன் மாற்ற விலையாக நின்றனர். இந்தனரே பொன்வெள்ளியோ நின் வாழ்வோ இவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக எந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக எந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகளேற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக எந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக எந்தனரே. கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு மருணகாய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தரேசு மருணகாரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக எந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக எந்தனரே. வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ ஈவன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வை தன் ஜீவனை தாரே. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை தாரே. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் நின்று பாயுதே. பாடுவோம். விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக. விலையேற பெற்றோனாய் உன்னை
நிலையாக இருந்தனரே. கல்வாரியின் கருணை காயங்களில் காணுதே. எழுந்து நின்று பாடுவோமா? தரிசு அருண சகிதாரே. கத்தரிசு அருண கஷ்டங்கள் சகிதாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. ஏற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. மாற்ற Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? Praise you. Glory Lord. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். இப்போ எல்லாம் இந்த மார்ச் மாதத்திலிருந்தே பரீட்சை எக்ஸாம் எல்லாம் துவங்கிரும். ஆகவே படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இருக்கிறீங்க, ஸ்கூல் எக்ஸாம்ஸ் எல்லாவற்றிலையும் பிள்ளைகள் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து இந்த ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும். ஆமேன். படித்த பிள்ளைகள் நல்ல வேலைகள் கிடைக்கணும். ஆமேன். பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறவங்க, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறவங்க எவ்வளோ தேவைகளோடு இருக்கிறீங்க. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனாலே எல்லாம் ஆகும் கூடும். சுவாசித்து இந்த மாதம் எல்லா நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி ஆமேன் நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாம். பாஸ்டமா ஜெபம் பண்ணுவாங்க. இந்த விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு மனதோடு ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் யாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல அந்த அருமையான மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்ல அந்த அருமையான நாளிலும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்த பாக்கியத்தை நினைத்து அதிகமாய் நாங்கள் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை கத்தர் ஆசீர்வதித்தீங்க. இந்த மாதத்தினுடைய முதலாம் ஆராதனை கத்தாவே ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றினபடினால் நன்றி. இந்த மாதமெல்லாம் கத்தாவே ஒவ்வொரு வாரமும் கத்தாவே மே ஆராதிப்பதற்கும் இந்த ஆராதனை நாட்களை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட்டு ஆண்டவரே நீங்கள் உங்கள் பிரசன்னத்தினால் நிறைத்தபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள் பாடவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்தபடினால் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த நாளில் நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அநேக காரியங்கள் கத்தாவே கூடாத காரியங்கள் இது நாள் வரையிலும் செய்யப்படாதிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பொழுது எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கத்தாவை எல்லாரும் அதை அனுபவிக்க வேண்டும், எல்லாரும் அதை ருசி பார்க்க வேண்டும், நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், விசுவாசத்திலே பெருக வேண்டும். கர்த்தர் அதற்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துங்க. கர்த்தாவே வார்த்தை பேலன்ஸ் செய்கிறதா இருக்கட்டும் ஐயா.
கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கட்டும். மாதத்தினுடைய முதலாம் நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே நாட்கள் நம்முடைய சமூகத்தின் காணிக்கைகளை கொண்டு வந்து படைத்திருக்கிறார்கள். தசபாக காணிக்கைகளை வைத்திருக்கிறார்களப்பா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதித்து இது நிமித்தம் கர்த்தாவே அவர்கள் இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் கரங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் உங்களுடைய ஆண்டவர் நல்ல திருவிருந்த ஆராதனையில் பங்கெடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்ட நீர் எங்களுக்காக பாடுபட்ட நீர் எங்களுக்காக சிந்தின அந்த இரத்தத்தை நினைத்து கர்த்தாவே நாங்கள் நன்றி செலுத்தி அந்த இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைக்கப்பட்டு வாழ கர்த்தர் கிருபை தாங்க. ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துங்க. கர்த்தாவே இந்த நாளிலும் உங்கள் சமூகத்திலும் வந்து ஆண்டவரே ஆராதிக்கும்படி வந்து தம்முடைய பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரும் உங்கள் சமூகத்துக்கு வரணும் அப்பா. ஆராதனை நாளில் ஒருவரும் கூட கர்த்தாவே அதை கர்த்தாவை அலட்சியமாய் விட்டுவிடக்கூடாது. ஆராதனையின் ஆசீர்வாதங்களை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆண்டவரே உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். பலவீனங்களெல்லாம் நீங்கட்டும் சுகமாக இருக்கும்படி கர்த்தரை அனுக்கிரகம் பண்ணுங்க. கர்த்தாவே உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். மாலை ஆராதனையில் உங்கள் மகிமையின் பிரசனம் இருக்கட்டும். கர்த்தாவே வர முடியாமல் தடைப்பட்டிருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரே மாலை ஆராதனையில் கர்த்தாவே அநேகர் கூடி வந்து உண்மை ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திவ்ய கர்த்தரை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. God bless you and God be with you. ஆமென். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். Thank you, God bless you. அவருக்கா ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். Praise the Lord. ஆமென். God bless you, God bless you. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். Praise the Lord. Thank you, thank you. Praise the Lord.